வணக்கம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following general who was killed by the Maratha ruler சிவாஜி? கீழ்காண்கின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்சல் கான் தான். அப்சல் கானை பொறுத்த வரைக்கும் அவர் யாருன்னு பார்த்தோம்னா பிஜப்பூருடைய தளபதியா இருந்தார். ஓகேவா? அவுரங்கசீப் கீழே பிஜப்பூருடைய தளபதியா யார் இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்சல் கான் அவர்கள் இருந்திருப்பாரு. 1659 சிவாஜி அவர்கள் என்ன செஞ்சிருப்பாருன்னா தன்னுடைய புலி நகத்தால இவரை கொல்லுவார். ஓகேவா? அப்சல் கான் 1659 சிவாஜி என்ன செய்யறாரு? அப்சல் கானை கொல்றார். ஓகேவா? சரி, செகண்ட் क्वेश्चन பாருங்க. In which year Faghyan visited the court of Gupta Emperor Chandragupta II அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? குப்தர் பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாகியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? 401 410 ஏடி. ஓகேவா? 401 இருந்து 410 கிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியான ஆன்சர். இரண்டாம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்டப்பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? விக்ரமன், விக்ரமாதித்யன், தேவகுப்தன், தேவராஜன், ஓகேவா, சிம்ம விக்ரமன், இந்த மாதிரி எல்லாம் அவருடைய பட்டப்பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம அவருடைய அவையில பார்த்தோம் அப்படின்னா நவரத்தினங்கள் அப்படிங்கிற ஒரு 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How the village artisans were called in medieval South India? இடைக்கால தென்னிந்தியாவில் கிராமத்தின் கைவினைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆயக்காரர்கள் தான். ஓகேவா? ஆயக்காரர்கள் தான் என்ன செய்றாங்க? தென்னிந்தியாவில் அந்த கைவினைஞர்கள் அப்படின்னு சொல்ற ஆயக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கைவினைஞர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயக்காரர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4. Who was not a contemporary of சமுத்திரகுப்தா? சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்கரவர்மன் தான். ஓகேவா? பாஸ்கரவர்மன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 600 சார்ந்தவர். ஓகேவா? கிபி 600 தான் என்ன செய்றாரு? எங்க ஆட்சி புரிவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கலையா திரிபுரா, அஸ்ஸாம், மேகாலயா, அந்த வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லுமே அங்க ஆட்சி செஞ்சவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ்கரவர்மன். பாருங்க, இது ஆப்ஷனை பாருங்களேன். இந்த விஷ்ணுகோபன் அப்படிங்கும் போது இந்த சமுத்திரகுப்தரால் தென்னிந்திய படையெடுப்பு, அதாவது தட்சிணபாத படையெடுப்பு அப்படின்னு சொல்லப்படுற தென்னிந்திய படையெடுப்புல காஞ்சி விஷ்ணுகோபனை தோற்கடிப்பாரு. அப்ப அவரும் சமகாலத்தை சேர்ந்தவர் தான். ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறது இலங்கையில. ஓகேவா? இலங்கையோட மன்னனா ஸ்ரீ மேகவர்மன் சமுத்திரகுப்தர் காலத்துல தான் என்ன செய்யறாரு? இருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. क्वेश्चन நம்பர் 5. Which is the northern most settlement of Indus Valley civilization? சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஷோட்டுகாய். ஓகேவா? ஷோட்டுகாய் அதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 6. The greatest king of the ராஷ்டிரகூட dynasty was? ஓகேவா? ராஷ்டிரகூட அரசர்களில் தலைச்சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் அமோகவர்ஷர். ஓகேவா? அமோகவர்ஷரை பொறுத்த வரைக்கும் இவரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவுடைய அசோகர் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்று அறிஞரான பஞ்சமுகி அவர்கள் சொல்றார். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 7. 1657 அவுரங்கசீப் தாராஷுகோவை தோற்கடித்த போர்க்களம் எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தார்மாத் தான். ஓகேவா? தார்மாத் அவுரங்கசீப் என்ன செய்யறாரு? தாராஷுகோவை தோற்கடிக்கிறாரு. ஓகேவா? 1657. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 8. ஹரிசேனர் இவரது அவைக்கள புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹரிசேனா வாஸ் த கோர்ட் போயட் ஆஃப் யாருடைய அவையில இந்த ஹரிசேனர் இருந்தார் அப்படின்னு கேக்குறாங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமுத்திரகுப்தர் தான். ஓகேவா? சமுத்திரகுப்தர் காலத்துல தான் என்ன செய்யறாரு? அவைக்கள புலவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அலகாபாத் அந்த கல்வெட்டு இருக்குல்லையா அதையும் சரி, அலகாபாத் கல்வெட்டு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராகை மெய்கீர்த்தி, பிராகையுடைய கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இவர் தான் வடிவமைச்சிருக்காரு. ஓகேவா? ஹரிசேனர் அவர்கள் தான் வடிவமைச்சிருக்காரு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 9. டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது காசி இ முமாலிக் என்பவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. பொது கணக்கரா, தலைமை நீதிபதியா, இணை அமைச்சரா, முதலமைச்சரா? காசி இ முமாலிக் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதி தான் என்ன சொல்றாங்க டெல்லி சுல்தான் காலத்துல காசி இ முமாலிக் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 10. முகலாய காலத்தில் பஞ்சாரஸ் என்ற சொல் குறிப்பது? டியூரிங் த முகல் பீரியட் தி வேர்ட் பஞ்சாரஸ் ரெஃபர்ஸ் டு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் இந்த பஞ்சாரஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடர்ஸ், வணிகர்கள் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? வணிகர்கள் தான் என்ன செய்றாங்க முகலாயர் காலத்துல இந்த பஞ்சாராஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 11. The most famous state festival of the விஜயநகர empire was? விஜயநகர பேரரசில் கொண்டாடப்படும் முக்கிய விழா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாநவமி தான். ஓகேவா? மகாநவமி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 12. தசகுமார சரித்திரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? The book தசகுமாரா சரித்ரா was written by யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
தண்டின் தான். ஓகேவா, தண்டின் தான் என்ன செய்யறாரு, அந்த தசகுமார சரித்திரம் அப்படிங்கிற நூலை அவர் எழுதுறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குமாரகுப்தர் தான். ஓகேவா, குமாரகுப்தர் ஆக்சுவலா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா குப்த பேரரசுலேயே மிக உச்சியில் இருக்கும். ஓகேவா, அந்த குப்த பேரரசு அப்படிங்கிறது ரொம்ப உச்சியில் இருக்கும் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு அரசர்கள் வந்து முக்கியத்துவம் இல்லாம போயிடுவாங்க. அவருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வர அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குமாரகுப்தர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14. பின்வரும் சிந்து சமவெளி நகரத்தின் துறைமுக நகரம் எது? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லோத்தல் தான். ஓகேவா, சிந்து சமவெளி நகரத்தில் ஒரே துறைமுக நகரம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது லோத்தல் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அது எந்த நதிக்கரையில் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா போகவா அப்படிங்கிற ஒரு நதிக்கரையெல்லாம் இருக்கு. ஓகேவா, சபர்மதி அந்த ரிவர் இருக்கு இல்லையா, அதனுடைய துணை நதி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்கவா. ஓகேவா, இந்த போகவா நதிக்கரையில் தான் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லோத்தல் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. பிருகத் சம்ஹிதா என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வராகமிகிரர் தான். ஓகேவா, வராகமிகிரர் பொறுத்த வரைக்கும் அந்த நவரத்தினங்கள் சொன்னோம் இல்லையா, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்த அந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வராகமிகிரர் வானவியல் அறிஞர். ஓகேவா, அது மட்டும் இல்லாம இன்னொரு நூலையும் எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிற நூலையும் அவர் எழுதியிருப்பார். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16. அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா, இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்துல் லத்தீப் தான். ஓகே, அவர் தான் என்ன செய்யறாரு, அக்பருடைய ஆசிரியரா ஒரு பாரசீக கவிஞர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அப்துல் லத்தீப். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது மராத்தியர் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அந்த சவுத் வரியா இருக்கட்டும், சுரேஷ்முகியா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய வரிகளை குறிக்கும். அதுவும் நிலத்து சார்ந்த, ஓகேவா, அவங்களுடைய நிலம் சார்ந்த வரிகள் தான் அதிகம். விளைச்சல்ல 5/2 பங்கு என்ன செய்யணும், மன்னருக்கு கொடுத்துடணும். ஓகேவா, விளைச்சல்ல 5/2 பங்கு மன்னருக்கு கொடுத்துடணும். அவங்களுடைய அதிகமா அந்த ரெவன்யூ எதுல இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா லேண்ட், நில வருவாயில இருந்தா அதிகமா அவங்களுக்கு வந்திருக்கு. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. சீக்கியர்களின் புனித தலமான அமிர்தசரஸை நிறுவிய சீக்கிய குருவின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேக்குறாங்க. பஞ்சாப்ல இருக்கு இல்லையா, அந்த கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்ற அமிர்தசரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த கோல்டன் டெம்பிள் நிறுவனர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு ராம்தாஸ் தான். ஓகேவா, குரு ராம்தாஸ் பொறுத்த வரைக்கும் சீக்கிய குருவுல 4ஆவதா இருப்பார். ஓகேவா, டோட்டலா பார்த்தோம்னா 10 சீக்கிய குரு இருப்பாங்க. அதுல 4ஆவதா யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு ராம்தாஸ். அவர் தான் இந்த கோல்டன் டெம்பிள் அப்படிங்கறத உருவாக்குறார். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிவாஜி எங்கு கடற்படை தளத்தை நிறுவி இருந்தார் அப்படின்னு கேக்குறாங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோலாபா. ஓகேவா, கோலாபா இப்ப இருக்கிற மகாராஷ்டிரா மும்பைல இருக்கு. ஓகேவா, போர்ட் மும்பை போர்ட் அது பக்கத்திலேயே தான் இந்த கோலாபா இருக்கும், மும்பை மகாராஷ்டிரால. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. விஜயநகர பேரரசுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்திலிருந்து ரேணுகுண்டாவுக்கு மாற்று வழிவகுத்ததுமான போர் எது அப்படின்னு கேக்குறாங்க. விஜயநகரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு தோல்வியை சந்திச்ச போர், அவங்க வீழ்ச்சி அடைஞ்ச போர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. ஓகேவா, ராஷ்டிர தங்கடி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1565 நடந்திருக்கும். ஓகேவா, தலைக்கோட்டை போர் 1565. விஜயநகர பேரரசுக்கும் அந்த 5 சுல்தான், ஓகேவா, 5 சுல்தானுக்கும் நடந்த போர் தான் இந்த தலைக்கோட்டை போர். ஓகேவா, இதோட இந்த 20 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். ஓகேவா, தேங்க்யூ.